Hi friends, welcome to my channel. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா தால்ச்சாவும் இந்த தேங்காய் சோறும் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். தால்ச்சாவுக்கு வந்து கத்திரிக்காய் வாழைக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து முருங்கைக்காய் கூட போட்டுக்கலாம். முருங்கைக்காய் மாங்காய் உங்களுக்கு எந்த காய் பிடிக்குதோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் சீவி ரெடி பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லாம் அரிஞ்சு வச்சுருக்குறோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம கறியை கழுவிட்டு பருப்பு கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் கடலப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. துவரம்பருப்பு ஒரு 100-150 அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு கறி கூடயே போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். மட்டன் தான் போட்டுக்கிறோம். நீங்கள் எலும்பு கூட வாங்கி போட்டு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நம்ம மூடி வச்சு 4 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த தால்ச்சா வந்து. தால்ச்சா சோத்துக்கு இந்த தேங்காய் சோத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு கூட இது வைப்பாங்க இந்த தால்ச்சா. பருப்பு கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அது கூட நம்ம காய் எந்த காய் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாமே போடுறேன். வெங்காயம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. கடாயை அடுப்பில் வச்சு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். செக்க எண்ணெய் மல்லாட்டை எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றி கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடுகு வெடித்ததும் நல்லா வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இது கூட புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து வதக்கிடுங்க. புதினா போடக்கூடாது. இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கி அந்த சாம்பார் எடுத்து அதில் ஊற்றி கொதிக்க வச்சு பச்சை வாசனை போகிற மாதிரி கொதிக்க வச்சு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். வேறு எண்ணத்தில் மாற்றி இறக்கி வச்சுட்டு நம்ம தேங்காய் சோறு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காயும் அரிஞ்சு வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டுலாம் எல்லாம் உரித்து வச்சுருக்கோம். எல்லாமே அரைச்சிக்கலாம். நம்ம பட்டை ஏலக்காய் லவங்கம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதிலே போட்டு அரைச்சிட்டா நல்லாயிருக்கும். நைஸாக மஞ்சிரும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் சோறுக்கு எண்ணெய் செக்க எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கிக்கலாம். செவக்க வதக்கணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு வெங்காயம். அது கூட வந்து புதினா கொத்தமல்லி தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அதுவும் நல்லா சுருள வதக்கிடுங்க. வதங்கிறதுல தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து இன்னும் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி இன்னும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க. 2 கிளாஸ் அரிசினா 4 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றுங்க. பச்சை அரிசி தான் இதுக்கு போடுறோம். பிரியாணி அரிசி நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை அரிசி எதுவாக இருந்தாலும். 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் கொதி வந்துருச்சு. நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சுட சுட கமன்னு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பரிமாறிக்கலாம். தட்டில் போட்டாச்சு. போட்டு நம்ம வந்து தால்ச்சாவை ஊற்றிக்கலாம். இப்போ வச்ச தால்ச்சா ஊற்றிட்டோம். அது கூட வந்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். முட்டை அப்பளம் எது வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். நாங்கள் வத்தலும் வந்து மட்டன் வறுத்தது கொஞ்சம் வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறோம்.
செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.